வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் 20/9/2024 மற்றும் 21/9/2024 2 நாளுக்கு சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டபது உலக உணவு இந்திய மாநாடு எங்கே நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. இது மட்டும் தான் நமக்கு தேவை, மற்றபடி அதில் ஸ்டோரி இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. உலக உணவு இந்திய மாநாடு எங்கே நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. ரெண்டாவது, மாற்றுத்திறனாளி மாணவர் உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர் உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு விட்டுக்கிறாங்க. தமிழக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, 1வது 5வது வரையும் படிக்கிறவங்க, அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், அவங்களுக்கு தான் 1வது 5வது வரையும் படிக்கிறவங்க 1000 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ 2000 ரூபா மாற்றிட்டாங்க. அதே போல் 6வது 8வது வரையும் படிக்கிறவங்க 3000 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ 6000 ரூபா மாற்றிக்கிறாங்க. 9வது 12வது வரையும் படிக்கிறவங்க 4000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. இப்போ 8000 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. கல்லூரி படிக்கிறவங்க 6000 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ 12000 ரூபா மாற்றிட்டாங்க. டபுள் மடங்கு அப்படியே மாற்றிட்டாங்க. மேற்படிப்பு படிக்கிறவங்க 7000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இப்போ 14000 மாற்றிட்டாங்க. அதாவது நீங்கள் முதல்ல என்ன அமௌண்ட் வாங்கினீங்களோ அதை விட அப்படியே டபுளாக கொடுக்குறாங்க. இதை இப்போ தான் வெளியிட்டுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி மாணவர் உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கான இதுதான் இது. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அதாவது கூட்டு காரணத்து கேட்டால் இதெல்லாம் யூஸ் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த உலக உணவு இந்திய மாநாடு டெல்லி இது மட்டும் தான், 2 மட்டும் நமக்கு தேவை. மற்றபடி எதுவும் நமக்கு தேவையில்லை அந்தளவுக்கு கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த திட்டம் போன ஆண்டு தொடங்கப்பட்டிருப்பாங்க. இது தொடங்கப்பட்டு 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கான நிறைவிழா மகாராஷ்டிராவில் நடத்திக்கிறாங்க. நிறைவிழானா என்ன, 1 இயர் முடிஞ்சதுக்காக செலிப்ரேஷன் கொண்டாடிக்கிறாங்க. மகாராஷ்டிரா நடந்துக்கிற திட்டம். அதில் மோடி அவர்கள் பேசிக்கிறாங்க. இது இந்த திட்டத்தை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். 18 கைவினை கலைஞர்கள், அந்த 18 கைவினை கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக, நிதி உதவி பண்ணுறதுக்காக அமௌண்ட் கொடுத்து, வட்டி இல்லா கடன் சொல்ல முடியாது, மானியத்தோடு தான் கொடுக்குறாங்க. எந்த வித இப்போ நம்ம லோன் எடுக்க போனால் இந்த ப்ரூஃப் வைங்க, உங்கள் சொத்து பத்திரத்தை வைங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அது கைவினைக்காரங்க முன்னேறணும், அவங்க தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்துக்காக 18 கைவினை கலைஞர்கள், அதுக்கு இப்போ தச்சர் வேலை செய்கிறவங்க, முடி திருத்துறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் சேர்ந்து அந்த 18 கைவினை கலைஞர் அது கொடுத்துறாங்க. என்ன லிஸ்ட்டுன்னு அவங்க மட்டும் தான் இந்த திட்டத்தை பிடிக்க லோன் எடுக்க முடியும். எடுத்து கட்டணும். கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் மேலே தருவாங்க, மறுபடியும் வாங்கி கட்டலாம். அதுமாரி எக்ஸ்டெண்ட் பண்ணே போவாங்க அமௌண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு 1 லட்சம் தருவாங்க, அப்புறம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு தருவாங்க. இதுவும் அதுமாரி அந்த திட்டம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. தெரிஞ்சுங்க, சும்மா தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். அந்த திட்டம் மட்டும் தான், மற்றபடி இது மட்டும் தான் கண்டவச்சு. அது திட்டம் முடிஞ்சு 1 இயர் ஆகிடுச்சு ஆரம்பிச்சு திட்டம், அதனால தான் அது சொல்கிறேன், புரியுங்களா? இது திட்டம் இப்போ தான், இது கண்டபஸ். ஓகே, அதுவும் கண்டபஸ் தான். அது ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, அதுதான் அது. இது மட்டும் தெரியும். உலக உணவு இந்திய மாநாடு டெல்லியில் நடந்தது. மாற்றுத்திறனாளி மாணவர் உதவித்தொகை டபுள் மடங்கு வாங்கிக்கிறாங்க. 1வது 5வது வரையும் படிக்கிறவங்க 1000 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ 2000 ரூபா தராங்க. 6வது 8வது வரையும் படிக்கிறவங்க 3000 வாங்கியிருப்பாங்க. இப்போ 6000 ரூபா மாற்றுறாங்க. 9வது 12வது வரையும் முதல்ல 4000 வாங்கியிருப்பாங்க. இப்போ 8000 ரூபா தராங்க. கல்லூரி படிக்கிறவங்க 6000 தந்திருப்பாங்க. இப்போ 12000 தராங்க. மேற்படிப்பு, அதோட மேற்படிப்பு படிக்கிறவங்க 7000 தந்திருப்பாங்க. இப்போ 14000 தராங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே கண்டப்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.